ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால் அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி எப்படி பட்டன் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எதுனா நமக்கு ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக இருந்தால் போதும். அதிலே நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலாம். ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் இருந்தால் போதும், அதிலே நம்ம எல்லாமே செஞ்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டத்தை வந்து சதுரமாக கட் பண்ணிக்கணும். சதுரமாக கட் பண்ணிட்டிங்கன்னா, அதாவது எல்லா 4 சைடு ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு பட்டத்தோட பேசிக்கான ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கடுத்து நமக்கு என்ன பண்ணணும்னா, இதோட பேலன்ஸ் ஒரு ஷீட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதை வந்து சின்ன பீஸாக நம்ம இங்கே இருக்கிற பீஸ் வந்து இதை மட்டும் இங்கே இருக்கிற பேலன்ஸ் வர சீட்டை மட்டும் சின்னதாக திரும்பி நம்ம சதுரமாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அது வந்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதாவது முக்கோணமாக நம்ம மடித்து வச்சுக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பட்டத்தோட கீழே இருக்கிற வால் பகுதிக்காக. ஸோ அந்த வால் பகுதிக்காக நம்ம இதை அப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற ஷீட் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ் தான் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பட்டத்தில் அங்கங்கே நம்ம சின்ன சின்ன குச்சிகளை வச்சு நம்ம ஒட்டும் பொழுது அதை வந்து பிடிச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஷீட்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வில்லு மாதிரி இருக்கும் இந்த பட்டம். இந்த பட்டனாவே இது வந்து வில்லு மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வில்லு மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செய்யணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது கரெக்டாக இல்லைன்னா அப்படின்னா பட்டம் வந்து ஒழுங்காக பறக்காது. அதாவது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமேலே ரவுண்டாக அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் பண்ணும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம செய்யும்போது கரெக்டாக ஈக்குவலாக வச்சு பார்த்து நம்ம செஞ்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பட்டம் வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரியே பறக்கும். இல்லைனா ஒரு சைடு சாஞ்சிட்டு பறக்கும், இல்லை சுற்றி பறக்கும். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலே நடுவில் வந்து மெயினாக இந்த இது வைக்கணும். இதில் தான் நம்ம நூலை கட்டுவோம். ஸோ அதனால் நம்ம இங்கே இதை வச்சுக்கிறோம். இதை வந்து நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விளக்கமாத்து குச்சியோ இல்லை வேறு ஏதாவது குச்சி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நேராக வச்சுட்டு அதுக்கப்புறமேல ஒட்டணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 2 விளக்கமாறு குச்சி யூஸ் பண்ணுறோமா? ஸோ அதனால் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சைடு வந்து குச்சியோட ஒரு சைடு மெலிசாகவும் இன்னொரு சைடு வந்து மொத்தமாகவும் இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா, நம்ம வந்து மாற்றி நம்ம வச்சு அதை கட்டிடணும். இந்த சைடு பெருசாக இருக்கும், அந்த சைடு சின்னதாக இருக்குமோ. 2 குச்சி வச்சு கட்டும்போது ரெண்டுத்தையும் ஒரு குச்சி இந்த பக்கமும் ஒரு குச்சி அந்த பக்கமும் வச்சு கட்டும்போது வெயிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி வச்சு கட்டிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா, இதை இங்கே வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பட்டத்தோட பேசிக்காக இருக்கிற எல்லாமே நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒட்டுறது வந்து என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஃபெவிகால் இருந்தால் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செய்கிற ரைஸ் இருந்தாலும் ரைஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பட்டத்தோட பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கரெக்டாக அதோட ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஈக்குவலாக வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பட்டம் வந்து ஒழுங்காக பறக்கும். இல்லைனா ஒரு சைடாக சாய்ச்சிக்கிட்டு பறக்கும், இல்லை ஒரு சைடு வேறு மாதிரி போகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இந்த வில்லு வந்து கரெக்டாக ரெண்டுத்தையும் வளைச்சி பிடிக்கிறதுக்காக நடுவில் இந்த மாதிரி ஒரு நூல் வச்சு கட்டிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த ஆர்க் ஷேப்லேயே அது வந்து அப்படியே நின்றுக்கும். ஸோ பட்டத்தோட பேசிக்கான இது வந்து இதுதான். இதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா பட்டத்தை வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடித்த மாதிரி தான். இப்போ அடுத்து வந்து நம்ம அதாவது காது அதாவது எப்படின்னா, பட்டம் வந்து ஈக்குவலாக பறக்கும் அப்படின்னா 2 சைடும் நமக்கு ஈக்குவலாக வெயிட் வந்து வைக்கணும். ஸோ அதனால் நம்ம இதுலேயே இந்த சைடு நம்ம பேப்பர்ஸ் வச்சோன்னா பட்டம் வந்து ஈக்குவலான வெயிட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பட்டம் வந்து ரொம்ப தூரம் பறக்கும்போது எந்த பக்கமும் வாபிள் ஆகக்கூடாது, எந்த பக்கமும் போகக்கூடாது. அப்படின்றப்ப நம்ம வால் பகுதி வந்து கொஞ்சம் நல்லா நீளமாக வச்சோன்னா வால் எவ்வளோக்கு எவ்வளோ நீளமாக இருக்கும் அந்த அளவுக்கு உயரத்துக்கு போகும்போது எந்த ப்ராப்ளமும் வராமல் நல்லா பறக்கும் பட்டம். ஸோ இதுதான் பட்டத்தோட பேசிக்கான ஸ்ட்ரக்சரு. இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டாவே பட்டத்தை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான
இப்போ நம்ம வந்து பட்டை செஞ்சு முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நூல் வந்து இப்போ எங்கே கட்டணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இப்படி இந்த மாதிரி வைக்கிற அளவுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் பட்டை வந்து பார்க்குறப்ப கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ நூல் வந்து எப்படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் கட்டணும். பட் ஆனால் நூல் வந்து ஃப்ளோ ஆகணும், இந்த சைடும் போகணும் அந்த சைடும் போகிற மாதிரி கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும், அதே மாதிரி அவுராத மாதிரி நம்ம கட்டணும். அது எப்படி கட்டணும்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நூல் வந்து எப்படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, நூல் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதில் விட்டுட்டு எப்படின்னா நம்ம நார்மலாக எப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி தான். பட் ஆனால் ரொம்ப இறுக்கி கட்டக்கூடாது, இந்த அளவு தான் கட்டணும், அதுக்கு மேலே கட்டக்கூடாது. கொஞ்சோண்டு கேப் இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் இந்த சைடும் அந்த சைடும் நூல் வந்து ரெண்டு முடிச்சு போட்டாவே போதுமானது தான். இப்போ போட்டால் தான் நூல் வந்து இந்த பக்கமும் நகரணும். ஸோ அப்போ தான் பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நூல் வந்து நகர்ந்துச்சுன்னா கரெக்டான இடத்துல போய் அதுவே செட் ஆகிட்டு நல்லா பறக்கும், இல்லைனா ஒழுங்காக பறக்காது. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் உங்கள் சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் அதை செஞ்சு கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். ஸோ வந்து பட்டை அழகாக பறக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான், இந்த மாதிரி தான் பட்டை நம்ம செஞ்சு விடணும்.